ஐஸ்வர்யவானும் லாசருவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது. இயேசு 2 வழிகள் உண்டு என்கிறார். ஒன்று ஜீவனுக்கு போகும் வழி, மற்றொன்று மரணத்திற்கு போகும் வழி. ஜீவனுக்கு போகும் வழியில் மரணமில்லை, மரணத்துக்கு போகும் வழியில் ஜீவனில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட். எது ஜீவனுக்கு போகும் வழி, எது மரணத்துக்கு போகும் வழி என்பதுதான் யாருக்கும் தெளிவாக தெரியவில்லை. பெரும்பாலும் மரணத்திற்கு போகும் வழியே ஜீவனுக்கு போகும் வழியாக நம் கண்களுக்கு தெரிவதால் ஆம், எல்லோரும் மரண வழியில் தைரியமாக நடக்கிறார்கள். இதுதாங்க உண்மை. இந்த உலகத்தின் வேடிக்கையான பைத்தியக்காரத்தனமான வேதனையான உண்மை. ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து லாசரு ஆபிரகாமின் மடியில் தேற்றப்படுவதும் தான் பாதாளத்தில் கொடிய வேதனை அடைவதையும் பார்த்து பதறுகிறான். ஏன் எனக்கு இந்த நிலை என்பது அவனுடைய தவிப்பின் கூக்குரல். ஐயோ, மரணத்துக்கும் போகும் வழியையே ஜீவனுக்கு போகும் வழியாக பார்த்ததால் வந்த இந்த அவல நிலை. ஆச்சரியமா, அவமானமா, ஏமாற்றமா? அவனுக்கு எல்லாம் சேர்ந்து புலம்பலாக வெளியே வருகிறது. இந்த 2 வழியையும் எப்படி பிரித்து பார்ப்பது? ஐஸ்வர்யவானை பார்த்து ஆபிரகாம் சொல்கிறார், உனக்கு நன்மையானவைகளை நீ அங்கே அனுபவித்தாய், லாசருவோ தீமையானவைகளை அனுபவித்தான். இப்போது நீ வேதனைப்படுகிறாய், அவனோ தேற்றப்படுகிறான் என்கிறார். இது 2க்கும் மிக எளிய விளக்கம் இல்லையா? அவர் சொல்வது சரிதானே. அவன் இந்த நியாயத்தை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நமக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. இந்த உலகத்தில் நன்மையானவர்களை தேடி அனுபவிப்பதற்கு எவ்வளவு கொடிய தண்டனையா என்று நாம் அடிப்படையில் ஆதாமை போலவே சிந்திக்கிறோம். நமக்கு எது நன்மை எது தீமை என்று வகையறுத்து நன்மையானவர்களை மட்டுமே தேடுகிறோம், தீமையானவைகளை தவிர்க்கிறோம். ஐஸ்வர்யவானும் இதைத்தானே செய்தான், நாமும் இப்படித்தானே வாழ்கிறோம். லாசரு மட்டும் இதை செய்யவில்லை. தனக்கு நன்மையானவைகளை தேடியிருந்தால் அதை நம்மை போல அவனும் கண்டுபிடித்திருப்பான். அவன் உடம்பில் பருக்கள் வந்துராது. சாப்பிடவும் ஆகாரமின்றி தவித்து கொண்டிருந்தான். வேதனை நிறைந்த வாழ்க்கை இது. பின் என்னத்தை அவன் தேடினான்? ஜீவனுக்கு போகும் வழியோ பிதாவின் சித்தப்படி மாத்திரம் நடப்பது. அதனால் அவன் பட்ட தீமை நிறைந்த வேதனைகளை சகித்து கொண்டான். அவன் மரித்த போதோ தேவதூதர்களால் கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில் விடப்பட்டான். அவனாக பரலோகம் செல்லவில்லை, அவனை பிடித்து எடுத்து சென்றார்கள் தேவதூதர்கள். பாருங்கள், தனக்கு நன்மை எதுவென தேடாமல் தேவ சித்தத்தின்படி நடந்தபடியால் ஆபிரகாமின் பிள்ளையாக அழைத்து செல்லப்பட்டான். இதுதான் ஜீவனுக்கு போகும் வழி. ஐஸ்வர்யவான் மரித்த போதோ அவனை மற்றவர்கள் எடுத்து அடக்கம் பண்ணிவிட்டார்கள். இப்போது நரகத்தில் பாதாளத்தில் கிடக்கிறான். தேவ தூதர்களும் வரவில்லை, யாரும் பரலோகம் கூட்டிச் செல்லவில்லை. ஐஸ்வர்யனோடு பேசிய ஆபிரகாம் ஒரு விஷயத்தை அவனுக்கு தெளிவுபடுத்துகிறார். இங்கிருப்பவர்கள் அங்கு வர விரும்பினாலும் பாதாளத்துக்கு வர விரும்பினாலும் முடியாது. அங்கிருப்பவர்கள் இங்கு வர விரும்பினாலும் பரலோகத்திற்கு வர விரும்பினாலும் அதுவும் முடியாது. ஏனெனில் பெரும் பிளவு நம்மிடையே உண்டாகி இருக்கிறது என்கிறான். நடைமுறையில் யாரும் பிதாவின் சித்தத்தின்படி நடக்க விரும்ப மாட்டார்கள். இந்த உலகத்தில் நன்மையை தேடாமல் தீமையை அனுபவித்து கொடுமையாக வாழ யார்தான் சம்மதிப்பார்கள்? முழு உலகமும் இந்த ஐஸ்வர்யனை போல முடிந்தவரை சகல நன்மைகளையும் அனுபவித்து சம்பிரமாய் அனுதினமும் வாழ தலை தெறிக்க ஓடுகிறது. லாசருவை அவர்கள் பார்த்தால் கேலி செய்வார்கள். உனக்கு என்ன பைத்தியமாய் பிடித்திருக்கிறது? தேவ சித்தத்தின்படி நடப்பதெல்லாம் வேஸ்ட். அப்படி நடந்தால் உன்னிலைதான் எங்களுக்கும் என்பார்கள். லாசரு மரித்த போது தேவ தூதர்கள் அவனை கூட்டிக் கொண்டு போய் ஆபிரகாமின் மடியில் வைத்ததை தேவன் யாரும் பார்க்காதபடி மறைத்து வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் படும் அவஸ்தையும் அவர்களுக்கு தெரியாது. ஒருவேளை அவர்கள் இதை பார்த்திருந்தால் லாசருவை போல வலிகள் நிறைந்த வாழ்க்கையான பிதாவின் சித்தப்படி நடப்பதையே விரும்பியிருப்பார்கள். அவர்கள் ஐஸ்வர்யவானின் முடிவையும் காணவில்லை. வலி நிறைந்த பாதாளத்திற்கு வராதபடி தன் சகோதரர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஐஸ்வர்யவான் கேட்டபோது அவனுக்கு சொல்லப்பட்ட பதிலை பாருங்கள். உலகத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு செவி கொடுக்கட்டும் என்பதுதான். இன்றும் தேவ வழியை எடுத்து காண்பிக்க
மோசே போன்றவர்களும் நாம் வழி விலகி போவதை கண்டித்து உணர்த்த ஏசாவை போன்ற தீர்க்கதரிசிகளும் எல்லா காலத்திலும் இருக்கத்தான் செய்கிறார்கள். வேதமும் இன்று திறந்த புத்தகமாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன, அவர்கள் வெளியே பிரபலமாக தெரிவதில்லை. வேதமும் எளிதாக யாருக்கும் புரிவதில்லை. புரிந்தாலும் அது அசட்டை பண்ணப்படுகிறது. அவர்களுக்கு செவிகொடுக்கட்டும் என்பதே தேவனுடைய பதில். மோசையை எத்தனை முறை எதிர்த்தார்கள், கல்லெறிந்து கொள்ள பார்த்தார்கள் என்பதெல்லாம் நாம் அறிவோம். தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கைக்கொள்ளாமல் புறக்கணித்தார்கள். அவர்களை கொடூரமாக கொன்றார்கள். அப்படியல்ல, மரித்தோரிலிருந்து ஒருவன் சென்று இவைகளை அறிவித்தால் அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்கிறான் இந்த ஐஸ்வர்யவான். என்ன புத்திசாலித்தனம்! இந்த வேதனையிலும் எவ்வளவாய் தவித்து புலம்புகிறான் பாருங்கள் இந்த ஐஸ்வர்யவான். மரித்தவன் ஒருவன் வந்து பேசினால் இது அற்புதம் இல்லையா? அதனால் அவர்கள் கேட்பார்கள் என்பது இவனுடைய எதிர்பார்ப்பு. வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் எலியாவே திரும்ப உலகத்தில் வெளிப்பட்டு சத்தியத்தை பேசுகிறான். ஜனங்கள் கேட்டார்களா? இல்லையே. அவனை கொன்றுவிட்டு அதை கொண்டாடினார்கள். ஏன் இப்படி? சத்தியத்தை அறிவிப்பதல்ல இங்கு பிரச்சனை. எதிலிருந்து மனம் திரும்புவது என்பதுதான் பிரச்சனை. பாருங்கள், நாங்கள் நன்மையைத்தானே தேடுகிறோம். இது பாவமா? ஐஸ்வர்யவான் பெரிய பாவங்கள் எதுவும் செய்யவில்லையே. அவனை போய் மனம் திரும்ப என்றால் அவனுக்கு என்ன புரியும்? நான் என்ன பாவம் செய்தேன் மனம் திரும்ப என்றுதான் திரும்ப கேட்பான் இல்லையா? இந்த உலகத்தில் புத்திசாலித்தனமாக நன்மையை தேடினது பாவமா? நாம் சுய புத்தியின்படி வாழ்வதே பாவம்டா என்றால் அவனுக்கு புரியுமா? உனக்கு நீயே நன்மையை தேடாதே. உன்னை உண்டாக்கின தேவன் உனக்காக வாழ்க்கையை திட்டமிடட்டும். அவர் இஷ்டப்படி தீமையாக நடந்தாலும் அதற்கு இடம் கொடு. அது எவ்வளவு தீமையாக இருந்தாலும் ஆபிரகாமை போல அதன்படி வாழுகிறவர்களையே தேவன் அங்கீகரிக்கிறார் என்றால் சாதாரண அறிவிற்கு இது ஒத்துக்கொள்ள முடியாது. ஆகையால் பரலோகத்திற்கும் பாதாளத்துக்கும் இடையே பெரும் பிளவு இங்கேயே உண்டாகி இருக்கிறது. இதை கிருபை இல்லாத ஒருவன் கடந்து தேவ சித்தப்படி வாழ்ந்து தன் புத்திக்கு ஏற்றாற்போல நன்மையானவைகளை தேடாமல் விலகி செல்ல முடியவே முடியாது. ஆகையால் இந்த உலகத்திலேயே மரண வழிக்கும் ஜீவனுக்கும் போகிற வழிக்கும் இடையே பெரும் பிளவு உண்டாகி இருக்கிறது. மாம்சத்தின்படி வாழாமல் ஆவியின்படி வாழ இந்த உலகம் அறியவில்லை. எத்தனை வேத பண்டிதர்கள் விற்பனர்கள் இருந்தாலும் இந்த வழி மறைவாகவே இருக்கிறது. ஐஸ்வர்யவானுக்கும் பாதாளத்திற்கு போகிற வரைக்கும் இந்த உண்மை தெரியாது. இரத்தாம்பர உடைகள் உடுத்தி சிறப்பாக தன் வாழ்க்கையை அனுபவித்தான் தன் இஷ்டம் போல. கண் கண்டதே வாழ்க்கையை வாழ்ந்ததால் இன்று புலம்புகிறான் தனியாக. அவனுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை. அவனைப் போல மரண வழியே ஜீவ வழியாக வாழ்ந்தவர்கள் அவனோடு பற்களை கடித்து கொண்டு அழுது கதறி புலம்புவதை பார்க்கிறான். இவ்வளவுதான் முடிவா? ஐயோ, மோசம் போனோமே, என்ன கொடுமைடா இது! எது புரியாமல் போச்சே. தேவ சித்தம் செய்வது தீமையை ஏற்றுக்கொண்டு சகிப்பதில் இருக்கிறது. லாசருவின் பருக்களை நாய் நக்கிற்று. தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷன் அல்ல என்ற இயேசுவின் மிக தெளிவான உறுதியான வார்த்தையை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். நம் சிலுவையா அப்படி ஒன்று உண்டா? நம்மை நாம் விரும்பி வெறுத்த இதை பற்றியெல்லாம் சிந்திக்க நமக்கு மனமில்லை, விருப்பமும் இல்லை. இப்படி அலட்சியம் செய்து விட்டோமே. எந்த தைரியத்தில் நாம் விசுவாசிப்பதாக நினைக்கிறோம் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. இந்த அசட்டுத்தனத்தில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உணர்வற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதே மறுக்க முடியாத உண்மை. வீட்டை கட்டுகிறோம், வெளிநாடுகளுக்கு சென்று சிறப்பாக திட்டமிட்டு வாழ்கிறோம், பெண் கொடுத்து பெண் எடுத்து வாழ்க்கையை வளமாக அமைத்துக் கொள்கிறோம். கடைசி நாளில் மனுஷகுமாரன் வரும்போது உலகம் முழுவதும் இப்படித்தான் இருக்கும் என்று அவர் எச்சரித்து சென்றுள்ளார். இவை பாவமா? இல்லையே. இவையெல்லாம் நம் சித்தப்படி நமக்கு நலமாக தோன்றியபடி செய்வதால் சேர்த்த சாபங்கள். தேவன் இவைகளை முகர்ந்து கூட பார்ப்பதில்லை. இது மட்டும் நிச்சயம், தேவன் நம்மோடு இல்லை, இல்லவே இல்லை. ஆமாம், நம் புத்திசாலித்தனத்தால் பாரம்பரியங்களால் நாமே நம் தலையில் மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டோம். தேவ சித்தப்படி நடந்த லாசருவுக்கு உடம்பெல்லாம் வள்ளி நிறைந்த பருக்கள். அவன் ஐஸ்வர்யவானின் மேஜிலிருந்து விழுந்த அப்பத்தின் துணிக்கைகளை சாப்பிட ஆசையாக இருந்தான். அவனுக்கு சமயத்தில் கிடைத்திருக்கலாம், எப்போதும் கிடைத்திருக்க வாய்ப்பில்லைதான். ஐஸ்வர்யவானுக்கு லாசருவின் பெயர் கூட தெரிந்திருக்கிறது. அவன் பருக்கள் நிறைந்ததாக பார்த்த அந்த விரல்களை தண்ணீரில் நனைத்து தன் தாகத்தை தீர்க்கும்படி அனுப்ப
வேண்டுகிறான். அன்று அவன் பருக்கள் அருவருப்பு, இன்று அதுவே அவனுக்கு மீட்பாக விளங்குகிறது. இன்று ஐஸ்வர்யவனுக்கு அது அருவருப்பாக இல்லை. பொன்களோடு லாசரு பொறுமையாக வாழ்ந்து தேவ சித்தத்தின்படி நடந்ததால் இப்போது ஆபிரகாமின் மடியில் இளைப்பாறுகிறான். தேவன் காண்பித்தபடி சிரமமான வாழ்க்கையை வாழ்ந்ததால் ஆபிரகாமின் மடி கிடைத்தது. தேவனற்ற இந்த உலகத்தில் மேன்மையாக தோன்றும் எதுவுமே தேவனுடைய பார்வையில் அருவருப்பாய் இருக்கிறது. ஆமாம், மேன்மையாக தோன்றும் எதுவுமே அருவருப்பு. இந்த உலகத்தை பார்த்த ஆபிரகாமின் பார்வை மாறியிருந்தது. லோத்தை போல சீர்மிகு சோதோமிற்கு அவன் ஓடிச் செல்லவில்லை. தேவ சித்தத்திற்கு அடங்கி நடப்பதையே சிறப்பான வாழ்க்கையாக கருதினான். எவ்வளவு அடங்கி நடந்தான் என்றால் பிள்ளையே பலியிடும் அளவுக்கு. ஆம், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் முதலாவது உலகத்தை எப்படி வெறுப்பது என்றுதான் கற்றுக் கொடுப்பார். சோதோம் அருவருப்பான இடம். அதன் சிறப்புகள் அனைத்தும் சேர்த்து அக்கினியில் அவிந்து போனது. அதன் ஆடம்பரங்கள், வண்ணமயமான வாழ்க்கை முழுக்க கந்தக மழையில் அவிந்து போனது. ஜனங்கள் என்ன தவறு செய்தார்கள்? தங்கள் புத்தி யுக்தியின்படி சரியாகப்பட்டதை செய்தார்கள், அவ்வளவுதான். தங்கள் இச்சைகளை நிறைவேற்ற ஓடினார்கள். அடங்க மறுத்த அந்த ஜனங்களை தேவன் ஆலோசித்தார். நினைத்து பார்க்க முடியாத கொடிய அக்கினிக்கு இரையானார்கள். அவர்கள் தேடி சேர்த்த செல்வங்களும் சிறப்புகளும் அவர்களுடன் நாசமானது. இன்றும் இது தொடர்கிறது. இந்த உலகம்தான் சோதோம். என்ன புரிகிறதா? உண்மையான பேராபத்துகள் வெளிப்படையாக தெரியாதபடி நம் கண்களுக்கு மறைவாகவே இருக்கின்றன. காரணம் என்ன? ஜீவ வழி எதுவென்று புரியவில்லை. பிதாவின் சித்தம் செய்வதன் முக்கியத்துவம் யாருக்கும் விளங்கவில்லை. தன் சித்தப்படி நடவாதிருக்க கிறிஸ்தவ சபைகளிலேயே போதனை இல்லை. இதனால் பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க யாருக்கும் தெரியவும் இல்லை. மரண வழியே ஜீவ வழியாக கருதி ஜனங்கள் தங்கள் இஷ்டப்படி வாழ்ந்து தொலைகிறார்கள், நாசமாகிறார்கள். இயேசு மாம்சத்தில் இருந்த நாட்களில் தன்னை மரணத்திலிருந்து தப்புவிக்க வல்லவரை நோக்கி கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் ஜெபம் பண்ணி அவருக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தாலும் பட்ட பாடுகளால் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். அதனால் அவர் பாவமற்ற பழுதற்ற வாழ்க்கையை வாழ முடிந்தது. இப்போது தான் பூரணரான பின்பு தன்னை போல தனக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்படைய முன் மாதிரியாக இருக்கிறார். எபிரேயர் 5:7-9 வரை. இப்போது தனக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைய அவர் முன் மாதிரியாக இருக்கிறார். இதுதான் இயேசுவை பின்பற்றுவது. பிதாவின் சித்தப்படி தான் நடக்காவிட்டால் தனக்கும் பாதாளம்தான் என்று உணர்ந்தபடியால் அவர் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் ஜெபம் பண்ணினார். மிகவும் பாடுபட்டு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். இப்போது புரிகிறதா லாசரு புண்ணோடு வாழ்ந்த வாழ்க்கை ஏனென்று? இது பாடுபட்டு கீழ்ப்பிடிந்து வாழ்ந்தபடியால் உண்டான புண்கள். தன் சித்தப்படி நடவாதிருக்க அவனுக்குண்டான பயபக்தி. அதனால் அவன் கேட்கப்பட்டான். இதனால் மரணத்திலிருந்து இயேசுவை போல தப்பிவிட்டான். பழுதற்ற வாழ்க்கை சுய புத்தியின்படி நடவாத யாவருக்கும் கிடைப்பது. அதற்கு இங்கு தடையே இல்லை. சுயசித்தந்தானே பெரும் பிளவு. இதனால் அடைந்ததோ ஐயோ ஆபிரகாமின் மடி. குமாரன் தாமாக ஒன்றும் செய்ய மாட்டார். பிதா காண்பிக்கிறது எதுவோ அதன்படி மாத்திரம் செயல்படுவார். யோவான் 5:17. இதுதான் ஜீவ வழி. அதன்படி அப்படியே செயல்படுவார். அதற்குத்தான் கீழ்ப்படிய கற்க வேண்டும். ஆம், நமக்கு இயல்பாக தெரியாத ஒன்று. இதை புதிதாக கற்க வேண்டும். ஆபிரகாம் கற்றுவிட்டான். ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, யோசுவா, தாவீது தங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இதை கற்றுக்கொண்டார்கள். அதன் பின் வந்த இயேசுவும் அவருடைய அப்போஸ்தலர்களும் கற்றுக்கொண்டார்கள். தேறி பூரணமடைந்தார்கள். இன்று நாம் வழி விலகி போகாதபடிக்கு நமக்கு முன் மாதிரியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு செவி கொடுப்பவன் இந்த கொடிய கேற்றிற்கு தப்பி விடுவான். இவர்களுக்கு இந்த உலகத்தின் சிறப்புகளாக தெரியவில்லை. தன்னை குறித்த பிதாவின் சித்தம் மட்டும்தான் சிறப்பாக தெரிந்தபடியால்
அதற்கே கீழ்ப்படிந்தார்கள். தங்களை வெறுத்து தனக்கு கொடுக்கப்பட்ட சிலுவையை சுமந்து தேவனுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றினார்கள். பரிசுத்தமாக வாழ்ந்து விட்டார்கள். இதனால் இயேசுவை போல மரணத்தை வென்று விட்டார்கள். இதனால் சுய சித்தம் எதுவும் மரண வழி என்பதை தெளிவாக அறிந்திருந்தபடியால் அவர்கள் வழிதப்பி போகவில்லை. அவர்களுக்கு மட்டும் இது எப்படி புரிந்தது? அதுதான் இங்கே ஆச்சரியமான விஷயம். யோசேப்பை பாருங்களேன். சிறு பையனாக இருந்தாலும் தனிமையில் தவித்தாலும் அடிமையாக வாழ்க்கை வாழ்ந்தாலும் சிறை கொட்டடியில் அவமானப்பட்டு கிடந்தாலும் அவன் மனம் தளரவில்லையே. எப்படி? அவன் வாழ்க்கையை தன் சிறு வயதிலேயே புரிந்து கொண்டான். போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான், இதை செய் என்றால் செய்கிறான். தேவன் காண்பிக்கிறபடி இப்படி நடந்ததால் பரிசுத்தமாக இருந்தான். தேவன் அவனோடு இதனால் இருந்தார். அவனை ஏற்ற சமயத்தில் உயர்த்திவிட்டார். மரணத்திலிருந்து தப்புவிக்க வல்லவரான தேவனை அவனும் புரிந்து கொண்டபடியால் இந்த கொடுமையான உலக வாழ்க்கையை ஜெயமாக நீந்தி கடக்க முடிந்தது. அவனோடு இருந்த சகோதரர்கள் சுய புத்தியின்படி வேறு விதமாகத்தான் நடந்தார்கள். இவனால் அவர்களைப் போல நடக்க முடியவில்லை. அடிமையாக இருக்கும் போதும் சரி, சிறையில் கிடக்கும் போதும் சரி, தன் இஷ்டம் போல நடக்கவில்லை. தேவனுடைய சித்தப்படியெல்லாம் செய்ததால் அவனுக்கு இந்த பாடுகள் கீழ்ப்பிடிதலை கற்றுக் கொடுத்தது. இயேசுவை போல கீழ்ப்பிடிந்தான். முடிவில் மகிமையும் அடைந்தான். ஆரம்பத்தில் நான் சொன்னது போல தேவ சித்தத்தின்படி நடக்கிற ஒருவனை தவிர யாராலும் பரிசுத்தமாக வாழ முடியாது. ஏனெனில் தன் சித்தப்படி வாழ்கிற வாழ்க்கையில் பாவத்தை தவிர்க்கவே முடியவே முடியாது. பரிசுத்தத்திற்கான வழி இந்த உலகத்தாருக்கு தெரியாது. மரண வழியான சுயசித்தத்தின்படி நடக்கிற எவனாலும் பரிசுத்தமாக பழுதற்ற வாழ்க்கை வாழ முடியாது. இவர்களால் இதனால் மரணத்திற்கு தப்ப முடியாது. ஆகையால் தோல்விதான் இவர்கள் சொத்து, பாதாளம்தான் இவர்கள் முடிவு. இந்த உலகத்தில் நன்மைகளை அனுபவித்தாய், இப்போது துயரப்படுகிறாய் என்பதுதான் சரியான நியாயத்தீர்ப்பாக இவர்களுக்கு இருக்கிறது. கர்த்தர் ஜீவனுக்கும் போகும் வழியையே மறைவாக வைத்திருக்கிறார். ஒருவரும் தப்பி தவறி கூட பிதாவின் சித்தப்படி நடப்பதன் முக்கியத்துவத்தை கண்டுபிடிக்க முடியாதபடி சிரமம் நிறைந்த வாழ்க்கையாக வைத்திருக்கிறார். சி போ என்று யாவரும் இகழத்தக்கதாக அவர் இதை மறைத்து வைத்திருக்கிறார். அன்று ஆபிரகாம் யோசேப்பு முதல் பவுல் யோவான் வரை வெகு சிலரே இந்த வழியில் நடந்திருக்கிறார்கள். மரணத்தின் பிடியிலிருந்தே தப்பித்தால்தான் ஜீவனை அடைய முடியுங்க, இல்லையா? இதை தெரியாமல் என்னதான் சபைகள் ஜனங்களுக்கு போதிக்கிறதோ புரியவில்லை. அன்றும் இன்றும் ஆசீர்வதிக்கப்பட்ட லாசருவை இந்த உலகம் கொண்டாடாது. அவன் மறக்கப்பட்டு போகிறான். பெயரே தெரியாத சாபமான ஐஸ்வர்யானைத்தான் இந்த உலகம் போற்றி கொண்டாடுகிறது.